மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் படத்தினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்திருக்கலாம். அதிசயா படிப்பகம் மதிசூதன் அவர்களுடைய தயாரிப்பிலையும் வசந்தசீலன் அவர்களுடைய கதை மற்றும் இயக்கத்திலையும் வசந்தசீலன் மற்றும் தனோவியன் அவர்களுடைய திரைக்கதையிலையும் பத்மஜன் சிவா அவர்களுடைய இசையமைப்பிலையும் தனோவியன் அவர்களுடைய ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பிலையும் KS வினோத், சதாசரன், தீபன் மற்றும் பலரது நடிப்பிலையும் உருவாகி இருக்கிற ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் குறும்படத்தினுடைய கதைக்களம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனா, ஒரு குட்டி பிள்ளையார் சிலையை வச்சுக்கொண்டு ஆழமான சிந்தனைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற மகள் ஒரு ஐஸ்கிரீம் வேனினுடைய சத்தம் கேட்டு அந்த சிந்தனையிலிருந்து மீண்டு வர மாதிரியான காட்சி அமைப்புகளோட ஆரம்பிக்கிற இந்த திரைக்கதை தந்தையிடம் தன்னுடைய காதலை பற்றி எடுத்து கூறுகின்ற மகள், அந்த காதலை தந்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது தொடர்பான காட்சிகளோடையும் சிறு வயது முதல் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு அந்யோன்யம் பிற்காலத்துல எப்படி வளர்ந்து செல்லுது, இறுதியில தன்னுடைய தந்தை விட்டு சென்ற இடத்துல இருந்து தன்னுடைய காதலனுடன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வது மாதிரியாக இந்த கதைக்களம் நகர்ந்து செல்லுது. மற்றும் இந்த குறும்படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஓப்பனிங் சீன்ல அந்த குட்டி பிள்ளையார் சிலையோட உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு பெண் மற்றும் அவன் நகர்ந்து செல்லுகின்ற போது பேக்ரவுண்ட்ல ஒரு ஐஸ்கிரீம் கோனின் மூலமாக உணர்த்த முற்படுகின்ற விஷயங்கள், தகப்பனுக்கும் மகளுக்கும் இடையேயான அந்த ஒரு உரையாடல் மிகவும் யதார்த்தமாக, அதாவது எங்களோட வாழ்வியல்ல நாங்கள் கதைக்கிற அதே மாதிரியான ஒரு உரையாடலாக காண்பிக்கப்பட்டிருக்கிற விதம் மற்றும் இப்ப நடக்கிற அந்த சீனையும் இதுவே ஒரு சில காலங்களுக்கு முற்பட்டதாக நடந்த அந்த ஒரு சீனையும் கட் பண்ணி காட்டுகின்ற விதம், சிறிய வயதுல அப்பா மகளுக்கு சொல்லிக் கொடுத்து, அதாவது மகளை வெளிப்படுத்தி தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து சென்ற விதம், அதை அப்படியே ஃப்ரேம்ல மற்ற பக்கமா பார்க்க போனா இப்ப மகள் அப்பாவை வெளிப்படுத்தி அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்து அப்பாவை அழைச்சி கொண்டு போற விதம், இது ரெண்டையுமே அடுத்தடுத்த ஃப்ரேம்ல காட்டி இருக்கிறது. மற்றும் சிறிய வயது முதல் தனக்கு இருந்த அந்த ஒரு ஆசையை காதலன்கிட்ட சொல்ற அந்த விதம், அவ சொல்லும் போது என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஆசையா இருக்கு அப்படி என்று இருந்தாலும் கூடவே அந்த காட்சி அமைப்புகள் நகர்ந்து செல்ல அது எதனால அந்த ஆசை அவாக்குள்ள உருவாகினது அப்படி என்றதை காட்டி இருக்கிற விதம் மற்றும் தன்னுடைய சிறு வயதுல தான் பயணித்த அதே பாதையினூடாக காதலனுடன் இணைந்து பயணிக்கின்ற அந்த பாதையின் போது அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்லி இருக்கிற விதம், இறுதியாக அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி முடிகிற இடத்துல அப்படியே அனைவரையுமே உரைய வைக்கிற விதத்துல எடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல அவருடைய அம்மாவினுடைய வாய்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்ட அப்பா இல்லாத பிள்ளை என்றதை காட்டுற அப்படின்ற மாதிரியான ஒரு வசனத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி செல்லுது மற்றும் அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை தன்னோடு சேர்த்து கூட்டிக் கொண்டு போற அந்த காட்சி அமைப்புகள் அனைத்துமே புல்லரிக்கிற விதத்துல எடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இசையமைப்பை எடுத்துக்கொண்டா பேக்ரவுண்ட்ல அடிக்கடி போற அந்த விசில் சத்தம் மாதிரியான ஒரு இசையமைப்பு மற்றும் அப்பா மகளுக்கிடையேயான உரையாடலின் போது ஒரு சீரியஸான உரையாடலின் போது ஒலிக்கின்ற இசையமைப்பு மற்றும் இவர்கள் இருவருக்கும் இடையேயான அந்த குறும்புத்தனங்களை காட்டும் போது ஒலிக்கின்ற அந்த ஒரு இசையமைப்பு, அதே மாதிரி காதலர்களுக்கிடையேயான அந்த உரையாடலின் போது ஆரம்பத்துல அவ்வளவு அழகாக ஒரு காதல் மட்டுக்களோட நகர்கிற இசையமைப்பு ஒரு கட்டத்துல சீரியஸா மாறி அது அப்படியே மறுபடியும் ஒரு மாதிரி சந்தோஷமான பின்னணி இசையில கொண்டு முடிச்சிருக்கிற விதம், இது எல்லாமே அந்த காட்சி அமைப்புகளினுடைய சுவையை உணர்ச்சியை இன்னும் 2 படி அதிகரிக்க செய்யுது. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் நடிச்சிருக்கிறவர்களுடைய நடிப்பு திறன், அந்த தந்தையினுடைய கதாபாத்திரத்தில் இருக்கிற அந்த யதார்த்த தன்மை அப்படியே தந்தையினுடைய கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படி என்றே சொல்லலாம். அதே மாதிரி அந்த மகளினுடைய கதாபாத்திரம் மிகவும் குறும்புத்தனமான ஒரு கதாபாத்திரம், சிறிய வயது கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, வளர்ந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுல காணப்படுற அந்த ஒரு பிடிவாதமான நடிப்பு தன்மைகள் மற்றும் வளர்ந்த பிறகு வர அந்த கேரக்டர்ல இருக்கிற குறும்புத்தனமான அந்த ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாமே அபாரமாக வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி காதலனாக வருபவர்களுடைய நடிப்பு திறமை கூடவே மிகவும் யதார்த்தமான முறையில வெளிப்பட்டிருக்கு. இவ்வாறாக ஆரம்பம் முதல் கொண்டு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாறி மாறி காட்டி மற்றும் தந்தை பற்றிய அந்த இமேஜினேஷன் சீன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளவு அழகாக தத்ரூபமாக வெளிப்படுத்தி இறுதியில பார்வையாளர்கள் அத்தனை பேரையுமே உரைய வைக்கின்ற விதத்துல ஒரு முடிவையுமே கொண்டிருக்கிற இந்த குறும்படம் வெற்றி பெறத்துக்கு ஒட்டுமொத்த குறும்பட குழுவினர்களுக்கும் குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைச்சிருங்க.